அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு அப்பா காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமிகிட்ட ப்ரே பண்ணுறார், பிரார்த்தனை செய்கிறார். குட்டி போய் அங்கேருந்து வந்து, அப்பா இது என்னப்பா, எதுக்குப்பா பிரார்த்தனை பண்ணுற அப்படின்னார். அதுரா கண்ணா, சாமிகிட்ட வேண்டினா நம்ம என்ன வேணுமோ அதை சாமி கொடுப்பாட்றா அப்படின்னார். அப்படியாப்பா, பிரார்த்தனை பண்ணால் கிடைக்குமாப்பா? நாமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னார். சரி, அப்படின்னா நான் பிரார்த்தனை பண்ணால் கிடைக்குமாப்பா அப்படின்னா. கிடைக்கும்டா ராஜா அப்படின்னா நீ பேக்கெட்டில் வச்சுருக்கிறியே இது மாதிரி ஒரு பேனா வேணும்னு பிரார்த்தனை பண்ணால் கிடைக்குமாப்பா? கிடைக்கும்டாண்ணா. சரி, அப்படின்னா அதை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒன்று வாங்கிக்க சாமிகிட்ட அப்படின்னா. பிள்ளைங்க எப்படிலாம் பேச கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. ஓஷோ தான் சொல்லுவார், எது பிரார்த்தனை அப்படின்றதுக்கு அவர் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட அந்த விஷயத்தை நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டால் அது நிறைவேறுகிறது. இது கடவுளின் சக்தியா என்று கேட்டால் தெரியாது, உங்கள் நம்பிக்கையின் சக்தி அப்படிங்கிறார். பைபிளில் கூட ஒரு அழகான வாக்கியம், உன் நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வரும். நம்பிக்கையோடு மலையை நகரச் சொன்னால் மலை நகர்ந்து விடும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே வார்த்தையினுடைய நேரடி அர்த்தமாக எடுத்துக்கூடாது. அசாத்தியமான காரியம் கூட ஒரு விஷயத்தில் நாம் அப்படியே லயிச்சு செய்கிற பொழுது, மனம் ஒன்றி செய்கிற பொழுது, அது இப்படித்தான் என்று தீர்மானித்து இப்படி நடக்கும் என்று நம்பி செய்கிற பொழுது அது நடக்கும். அது மனம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மை நோக்கி ஈர்க்கிறது அப்படின்னு மனோதத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள். நெப்போலியன் உலக புகழ்பெற்ற மாவீரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை கைது பண்ணிடுறாங்க ஆங்கிலேய அரசு. கைது பண்ணி ஒரு தனி தீவில் அவனை கொண்டு போய் சிறை வைக்கிறாங்க. யார? அந்த நெப்போலியன். அதுக்கு முந்தைய அவனை முதல் நாள் இரவு ஒரு விருந்து நடக்கிறது. இந்த நெப்போலியனையே அந்த விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. எதுனா உலக புகழ்பெற்ற மாவீரன் இல்லையா, நெப்போலியன் போனபார்ட் அப்படிம்பாங்க. அந்த விருந்தில் அவனை பார்க்கணும்னு, அந்த பெரிய வீரனை பார்க்க வேண்டும்னு பல படை தளபதிகள் வீரர்கள் எல்லாம் வராங்க. அந்த விருந்தில் நடக்கிறப்போ இப்போ பிராங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோமே, வேணுன்ட்டே கிண்டல் பண்ணுறது, ஒருத்தரை விளையாட்டுத்தனமாக பதற வைக்கிறது, அதை பார்த்தா ஹாஹாஹா அப்படின்னு சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. பிராங்க் அப்படின்னு இப்போ நீங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். அது மாதிரி பண்ணுகிற அந்த ரசனை உள்ள சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த விருந்து மேசைக்கு அடியில் நெப்போலியன் உட்காந்துருக்கிற அந்த விருந்து மேசை, நாற்காலி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டம்மி பாம் ஒன்று வச்சிடுறாங்க. அது வெடிக்கும், புகை வரும், பெருசாக சத்தம் வரும், ஆனால் ஆபத்து எதுவும் இருக்காது. பல போர்க்களங்களில் இவன் இருக்கிறான் இல்லையா, இவனை இது மாதிரி பதட்டப்படுத்துறதுக்காக விருந்து நடக்கிற இடத்துல பாம் இருக்கிறதுன்றது கொஞ்சம் எதிரே பார்க்காத விஷயம். இவனை இது மாதிரி உடனே தூக்கி போடும் இல்லையா, பதற வைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனோபாவம். சாக்காளி வச்சுட்டா அந்த முதல்ல ஸ்டார்டர் அப்படிம்பாங்களே அதை பரிமாறுறாங்க, அப்புறம் மெயின் கோர்ஸ் அதை பரிமாறுறாங்க. எப்போ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அங்கே பாம் இருக்குன்றது தெரியுது, ஒரு 3-4 பேருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட தெரியாது. ஆனால் இந்த எப்போ இவ வெடிக்க போகுதுன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த 4 பேரும். நெப்போலியன் ஒரு பழரசம் அதை எடுத்து பருகுவதற்காக போகிறான். அந்த பழரசம் பருகிறப்போ அந்த பாம் அப்படியே வெடிக்குது. பெரும்பாலான பேர் அந்த சத்தத்தை கேட்டு பதறிடுறாங்க. ஏன்னா திடீர்னு அந்த இடத்துல அப்படி ஒன்று நடக்குமே அப்படின்னு. அவங்கவுங்களுக்கு என்ன தான் நாற்காலி அடியில் தான் பாம்பு வச்சுட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா, நெப்போலியனுடைய நாற்காலியின் அடியிலிருந்து ஒரு பெரிய சத்தம், புகையெல்லாம் கிளம்புகிறது. பெரியோர்களே, எல்லாரும் பதறினாங்களே தவிர நெப்போலியன் கொஞ்சம் கூட பதறல. அவன் மட்டும் பழரசத்தை நிதானமாக அமைதியாக ரசித்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆச்சரியமாய் போச்சு. என்னடா இது, ஒரு அவனுக்கு காது கேட்கலையா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி குறைபாடெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னு அப்புறமா அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க இது, நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலிக்கு அடியில் ஒரு பெரிய பாம்பு வெடிக்குது, எப்படி பதட்டமே இல்லாமல் இருந்தீங்க? சொன்னான் பாருங்க, நான் என் கையில் இந்த பழரசத்தை எடுத்து அதை வாயில் வச்சு அதை நான் விழுங்குகிற வரைக்கும் என் மனசு முழுக்க பழரசத்தில் தான் லயிச்சிருக்குமே தவிர சுற்றி வர நடப்பதிலே நான் எதையும் பொருட்படுத்துவது இல்லை.
சொல்லப்போனால் என் உடம்பு முழுவதும் நாவாக மாறி அந்த பழரசத்தை ருசிக்கிறது. நான் முழுவதுமாக பழரசத்தை ருசிப்பதற்கு என் உடம்பையே அனுமதித்து விடுகிறேன். எனவே எந்த பதட்டமும் எனக்கு ஏற்படவில்லை அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இதுதான் ஒரு காரியத்திலே லயித்து ஒன்றுபட்டு செய்வது. அப்போ சுற்றி வர என்ன நடந்தாலும் நாம் அதனால் பாதிக்கப்படுவது இல்லை. நாம் எந்த வகையிலும் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நாம் நம்மை அனுமதிப்பது இல்லை. எப்போ ஒரு காரியத்தில் முழுக்க லயிப்பது, அதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனைன்னா கண்ணை மூடிக்கிட்டு எப்பா பொண்ணு கல்யாணம் ஆகணுமே, பிள்ளை கல்யாணம் ஆகணுமே, வேலை கிடைக்கணுமே, இப்படி போய் கோவிலில் போய் சாமிகிட்ட சொல்கிறோமே, அதுதான் பிரார்த்தனை என்பது அல்ல. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, அது மதம் சார்ந்த ஒன்று. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பணிகளையே, நாம் செய்கிற செயல்களையே இப்படி மாற்றுகிற பொழுது இது பிரார்த்தனையாகி விடுகிறது. அந்த செயல் தானாக நடைபெறுகிறது. நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்களுடைய திட்டங்களை உடைத்து விடுகிறது. சில சட்டங்கள் தான் இயற்கை வைத்திருக்கிறது, அது தானாகவே நடைபெறுகிறது. ஆச்சரியமான விஷயம். என்ன செய்வதுங்கிறத முழுக்க முழுக்க நாம் லயிக்கிறோமே, அந்த லயிப்பு தான் யோகம். யோகம்ன்ற வார்த்தைக்கு பொருளே ஒன்றுபடுவதுன்றது. ஒரு கார் கம்பெனிங்க கார்லாம் தயாரித்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கிடங்கு, அது உள்ள கார்கள்லாம் ஒரு லாரியில் ஏற்றி வெளில கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், டெலிவரிக்காக பெரிய லாரியில் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலிருந்து இந்த பக்கம் வரும், இங்கேருந்து அங்கே போகும். அதில் ஒரு 20-25 கார் ஒன்று மேலே ஒன்று ஏற்றிருப்பாங்க டெலிவரிக்காக. அந்த லாரியில் ட்ரக்கில் வரப்போ அது அந்த கிடங்கிலிருந்து வெளியில் வர்றப்போ இப்போ சிக்கல் என்ன, அந்த கிடங்கினுடைய வாயில் இருக்குங்களே அதுக்கு வெளியில் வர முடியாதபடி தடுக்குது. ஒரு சின்ன இடைவெளி, ஒரு 2 சென்டிமீட்டர் தூரம். ஒருத்தர் சொன்னார், பெரிய மேனேஜர், அவர் சொன்னார், சார் அந்த மேலே அந்த என்ட்ரன்ஸை கொஞ்சம் இடிச்சிருவோம் சார், சுலபமாக வெளில கொண்டு வந்துடலாம். இன்னொருத்தர் சொன்னார், அப்படியே வருவோம் சார், கார் மேலே லேசாக ஸ்க்ராட்ச் ஆகும், மேலே இருக்கிற கார் மேலே, அது பெயிண்ட் அடித்து மறைச்சிக்கலாம் சார் அப்படின்னு. அங்கே ஒரு கடைநிலை ஊழியர் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னார், சீனியர் மோஸ்ட் அவர் கடைநிலை ஊழியர், அவர் சொன்னார், சார் ஒன்றும் இல்லை சார், இடிக்கலாம் வேணாம். அப்புறம் வேற என்னப்பா சொல்கிறது? இல்லை சார், பெயிண்ட்லாம் கூட அடிக்க வேணாம், ஸ்க்ராட்ச்லாம் ஆகாது, நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு. என்னப்பா சொல்கிறது? இந்த ட்ரக்கு இருக்குங்களே, அதில் லேசாக கொஞ்சம் காற்றை இறக்கிடுவோம், கொஞ்சம் எல்லா வீல்லையும் காற்றை இறக்கிட்டிங்கன்னா லேசாக ட்ரக்கு கீழே இறங்கிடும், இது 1 சென்டிமீட்டர் இடைவெளி தானேங்க, தானாக வெளில கொண்டு வந்துடலாம். நாங்கள் ஆஹா, எப்பேற்பட்ட யோசனை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, காருக்கோ ட்ரக்குக்கோ பெயிண்ட்டுக்கோ சுவருக்கோ எந்த தொந்தரவும் இல்லை. எப்படிங்க உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை தோணிச்சு? ஒன்றும் இல்லைங்க, அது எப்படி வெளில கொண்டு வரலாம்னு நாம் ஒரு வினாடி என்ன மறந்து முழுக்க அதை யோசித்தேன், ஐடியா வந்ததுங்க. நான் பெரியவர், அதுதான் உண்மை. முழுவதும் நம்மை மறந்து எண்ணங்களை துறந்து செய்கிற செயலில் ஈடுகிற பொழுது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் நெப்போலியன் பழரசம் குடித்தது மாதிரிதான். வாழ்க்கை என்னும் பழரசத்தை இப்படித்தான் பருக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.